அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்றைய ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம். இன்றைய ஆங்கில தேதி 22/11/2024. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று தேய்பிறை. இன்றைய திதி சப்தமி திதி மாலை 6:09 வரை. பின்பு அஷ்டமி ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இன்று மாலை 5:10 வரை. பின்பு மகம் ஆரம்பம். அமிர்தாதி யோகம் இன்று மரண யோகம். ஆகவே சுப காரியங்களை இன்று விளக்குவது நன்மை. இன்றைய சுப போரைகள் காலை 6:20 முதல் 9:20 வரை. பகல் 12:20 முதல் 1:50 வரை. மாலை 5:20 முதல் 6:20 வரை. இரவு 8:20 முதல் 9:20 வரை. இரவு 10:50 முதல் 11:20 வரை. இன்றைய சுபவரைகள் இவைகளாகும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் மகம் ஆகும். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு சாவித்திர கல்பாதி. அப்படி என்றால் இன்று தேய்பிறை சப்தமி திதி அல்லவா, கார்த்திகை மாதம். இந்த சாவித்திர கல்பாதி என்றால் இறந்த முன்னோர்களுக்கு பூஜை செய்து வணங்கலாம். அவரிடம் நாம் ஆசி பெறலாம். இறந்த முன்னோர்களுக்கு நீங்கள் பழம், தேங்காய், ஊதுபத்தி, சாம்பிராணி மற்றும் அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து இன்று வணங்கலாம். அவரிடமிருந்து இன்று ஆசீர்வாதம் பெறலாம். முன்னோர்களிடமிருந்து. நாம் இனி இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று சந்திரன் மாலை 5:10 முதல் கடகத்திலிருந்து சந்திரன் சிம்பத்துக்கு இடம்பெயர்கிறார். சிம்ப ராசிக்கு இன்று இடம்பெயர்கிறார். இன்றைய ராசி பலனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் பார்வையாக மற்றும் 8ஆம் பார்வையாக 10 மற்றும் 11ஆம் ராசியை பார்ப்பதால் தொழிலில் சற்று பணிச்சுமை அதிகரிக்கும். மேசராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி அல்லவா. இருந்தாலும் பணியில் சமாளித்து அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாள் நன்மையாக நடக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் தனுசு வீட்டில் உள்ளார். 3இல் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே அனைத்து காரியங்களிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் என்று. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிக வீட்டில் சூரியனுடன் இருக்கிறார். உங்கள் பேச்சுக்கு இன்று மதிப்பு உயரும் நாள். பணியில் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் இன்று மாலை 5:10 மேல் சிம்மத்தில் இடம்பெயர்கிறார். ஆகவே வருமானத்தை பற்றிய யோசனை மேலோங்கி நிற்கும் இந்த நாள் இனிய நாளாகும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் லாபாதிபதி புதனுடன் இருப்பது சிறப்பாகும். 4ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருப்பது தாய்க்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். இருப்பினும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் இனிய நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் விருச்சிகத்தில் சூரியனுடன் இருக்கிறார். தன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்ல எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். செவ்வாய் அஷ்டமாதிபதி 11இல் இருப்பது லாபம் பெருகும். குரு பார்வை மதிப்பு உயரும். இந்த நாள் இனிய நாள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் குருவின் வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது, அதாவது 9ஆம் ராசியை பார்ப்பது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்று வலுப்படும்.
மற்றும் தான தர்ம காரியங்களில் இன்று செயல்படுவீர்கள். 10ல் சந்திரன் இருப்பது தொழில் ரீதியாக சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அவருடன் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். இது சந்திரமங்கல யோகத்தை குறிக்கும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக தன் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பது பரம்பரை சொத்துக்கு ஒரு நல்ல விமோசனம் என்று கிடைக்கும். அங்கு சனி பகவான் இருப்பது பூர்வீகத்தை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று மாலை 5:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நாளாகவே அமையும். சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று மாலைக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் இடம்பெறுகிறார். மாலை 5:10 மேல். ஆகவே அனைத்து காரியங்களிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். சனி 2ஆம் இடம் இருப்பதால் வாக்கு மதிப்பு உண்டு. 3ல் ராகு இருப்பதால் சகோதரருடன் சமரசமாக போவது சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல தைரியம் கொடுக்கும். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவியுடன் அன்பு அதிகரிக்கும். அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் அதிகாரத்துடனும் அறிவுடனும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் இனிய நாள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் ரிஷப வீட்டில் குரு இருக்கிறார். சந்திரன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறார். ஆகவே சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.